ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்கும் வாழ்க்கையில் முக்கியமானது. படிப்பு தாங்க. படிப்பு ஸ்போர்ட்ஸ் ரெண்டுமே முக்கியம். படிப்பு வாழ்க்கையை மேலே கொண்டு போகும். ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி தான். பட் ஸ்போர்ட்ஸுக்கு இன்னொன்று என்னென்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா ஈவினிங் ரெண்டாக வந்து கிரவுண்டில் விளையாடாம நிறைய இந்த மாதிரி நிறைய ஃபோன் நிறைய அடிக்ட் ஆகிட்டாங்க இங்கே இருக்கிற பசங்க. ஏன்னா ஃபோன் மூலிமா நிறைய பேர் அவங்க உடல் ஆரோக்கியத்தை இழக்கிறாங்க. அவங்களோட எண்ணங்கள்லாம் சொல்லுறது. இது கிரவுண்டில் வந்து 4 பேர் அப்படியே விளையாடுறப்ப அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா வரும். அவங்களுக்குள்ள மனநிலை நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அவங்களோட கிளாரிட்டியான ஒரு தாட்ஸ் வரும். நம்மளால முடியும், எதனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நான் எல்லாரையும் சொல்கிறேன். வேலைக்கு போகிறவங்க சரி, அவர் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் அட்லீஸ்ட் கிரவுண்டில் 1 hour வந்து சும்மா நீங்கள் வாக்கிங் போகலாம், இது பண்ணாலும் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா உங்கள் உடல் ரொம்ப முக்கியம். அதனால ஸ்போர்ட்ஸ்லாம் எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே நிறைய பேருக்கு சின்னப்பட்டினா எத்தனை பேருக்கு தெரியும்? அது உள்ள இருக்கிற கிராமத்துலேருந்து வர முடியும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக நான் இருக்கேன். உங்களாலேயும் எங்கே இருந்தாலும் சாதிக்க முடியும்னு நீங்கள் நம்பினா மட்டும்தான் மேலே வர முடியும். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை சிட்டியில் தான் நடக்கும், இங்கே வந்து நம்மளால முடியாது அப்படின்னு. அங்கேயோட இங்கே பல மடங்கு திறமைகள் அதிகமாக இருக்குது எல்லாருக்கிட்டையும். அதுக்கான சரியான வழிகாட்டி நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். முன்னாடியில் ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ எல்லா துறையிலையும் ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்னன்னா அதை நீங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். அதை வந்து அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். அந்த வேல்யூ உங்களுக்கு இப்போ ஈஸியாக கிடைக்கிறதுனால நீங்கள் அதை வந்து துச்சமாக நினைக்கணும். அதில் நீங்கள் கஷ்டப்பட்டால்தான் பின்னாடி பெரிய ஆளாக வர முடியும். ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, படிப்புலையும் சரி, படிப்புலேருந்து வேறு ஜாபுக்கு போனாலும் சரி. ஏன்னா கஷ்டப்படாமல் கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நான் இந்த மாதிரி இப்போ வரைக்கும் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு பெரிய கிரவுண்டில் ஆரம்பிச்சிருக்கேன். கிராமத்தில் இருக்க பசங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அந்த கிரவுண்டுக்கு போகிறோன்னா இல்லையோ, ஃபஸ்ட்டு இந்த நான் வளர்ந்த இடத்த அந்த ஸ்கூல் கிரவுண்டுக்கு டெய்லி போயிட்டு தான் அங்கே என்னோட இடத்துக்கு போவேன். ஏன்னா நான் வந்த இடம் அது எப்பவுமே மறக்க மாட்டேன். கிட்டத்தட்ட 4 சர்ஜரி பண்ணியிருக்கேன். உடம்புல 4 சர்ஜரி பண்ணியிருக்கேன். 4 வருஷம் டவுன் ஆகிருக்கேன். ஆனால் நான் அப்பவுமே என்னை விடலை. ஒவ்வொரு வருஷம் நான் நல்லா பண்ணுறதுக்கேன். அடுத்த வருஷம் எனக்கு வந்து இன்ஜுரி ஆகிடும், 1 வருஷம் கேப் ஆகிடும். அதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து உடம்புல கட்டி போட்டுச்சு வச்சுக்கோங்க, வண்டி மழை உடம்பு மாதிரி இருக்காது. அது ரிட்டைல் கொண்டாடுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை போய் பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாமே மைண்ட் செட் தான், மன வலிமை தான், நம்பிக்கையோட போராட்டம். எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறோம், ஏன் முடியாது, கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் எனக்கு இருந்தது. அதனால தான் நான் எல்லா வருஷமும் டவுன் ஆனாலும் அடுத்த வருஷம் வர்றதுக்கும் நல்லா சக்ஸஸ் கொடுக்குறதுக்கு காரணமே அதுதான். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்கள் இருந்தாலே உங்களை சுற்றி எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் பின்னாடி தோல் தூக்கி விட்டுருவாங்க. ஏன் அந்த நல்ல மனிதர்கள்னா எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவனோட தப்பை சுட்டி காட்டுறவங்க அவங்க தான். சில பேர் நிறைய இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். பட் நண்பரை ஒருத்த மட்டும்தான் நீ எவ்வளோ பேர் இருந்தாலும் நீ ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டாக தான் தெரியும். ஸோ அப்போ அப்படிங்கிறப்போ அவனோட தப்போ ரைட்டாக அவங்க இப்போ வரைக்கும் எங்கள் அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்பேன். நான் எவ்ரி மேட்ச் போகிறப்போ அவருக்காக ஃபோன் பண்ணி நான் பேசிட்டு தான் போவேன். எல்லா நாளும் அவர்கிட்ட நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற சொல்லுவேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்தும் ஒவ்வொரு கிராமங்கள்லேருந்தும் நிறைய பேர் மேலே வரணும். ஸ்போர்ட்ஸில் இல்லை, ஸ்போர்ட்ஸில் மட்டும் கிடையாது, படிப்புலையும் கண்டிப்பாக மேலே வர முடியும். கண்டிப்பாக அதை நீ உணர்ந்து உன்னோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான். இந்த வயசுல நீ குதிரைக்கு கடிவாளம் கட்டுற மாதிரி ஓடலைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இப்போ கிரவுண்டு ஒன்று பெருசாக ஆரம்பிச்சதுக்கு காரணமே சேலமில் ஆரம்பிக்காம என்னோட ஊரில் ஏன் ஆரம்பிச்சேன்னா, கிராமப்புறத்தில் இருக்கிற பசங்க நான் கஷ்டப்பட்ட மாதிரி நான் வந்தால் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் தான் அது ஆரம்பிச்சது. அது ஆரம்பித்தேன். அதுலேருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, என்னோட பெருமைக்காக சொல்கிறேன். இங்கேருந்து நாளைக்கு யாரோ ஒருத்தர் பெரிய லெவலில் ஆனால் அவருக்கு நீங்கள் பெரிய லெவலில் ஆனால் உங்கள் மூலியமாக ஒரு 4 பேருக்கு வழிகாட்டியாக இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா நான் ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கேன். ஸோ இப்போ ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ மக்கள்லாம் ஸ்கூலை விட்டால் கிரவுண்டில் அவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ ஸ்கூல் விட்டால் ஒருத்தர் இல்லை, எல்லா டீமும் முன்னாடி உட்காந்துருக்காங்க, ஃபோன் உட்காந்துருக்காங்க. ஸோ இதில் எந்த உடல் ஆரோக்கியம் வரும்,
இதில் எங்கே அவங்க புதுசாக கற்றுப்பாங்க, இங்கேருந்து எப்படி வெளியில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் வரும். கிரவுண்ட் அதாவது சிட்டிலேருந்தா கூட இடையிலன்னு சொல்லலாம். வில்லேஜ்லலாம் அங்கங்கே ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது, ஈஸியாக போய் டெய்லியும் ஈவினிங் முடிச்சு போய் உடல் ஆரோக்கியமாக விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸில் ட்ரைனிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்போ இருக்கிறவங்க எல்லாமே முடிஞ்ச உடனே ஃபோன் எடுத்துக்கிறாங்க, ஃபோனில் தான் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து தவிர்க்கணும். அதாவது நான் தமிழ்நாடு வாங்கினா போதும் அப்படின்னு தான் நினச்சேன். எனக்கு தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு கிராமத்தில் ஒரு ஊருக்கு என்னன்னே தெரியாத இடத்துல இருந்து நான் வரப்போ ஒரு தமிழ்நாடு ஆகினா மட்டும் போதும் அப்படின்னு கண்ண முடியும். எனக்கு கிரிக்கெட் தான் எனக்கு தெரியும், இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையா, ஏதாவது கூலி வேலைக்கு போயிடும், எனக்கு படிக்க ரொம்ப தூரம் ஆச்சு. ஸோ அப்படின்ற ஒரு தாட்டு. பட் எனக்கு அது மேலே இருக்கிற லவ் அதிகமாக இருந்ததுனால அது மேலே இருக்கிற கஷ்டங்கள் எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் ஒரே விஷயம் தான் பண்ணேன், பண்ணுற வேலையை திருப்தியாகவும் பிடிச்சி ஆனஸ்டாக உண்மையாக அதுக்கு உழைச்சா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஆகணும்னு நினைக்கிறப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு என்னென்ன சான்ஸ் கிடைக்குதோ அதை நல்லா பண்ண பார்த்தேன், அங்கேருந்து பெட்டராக பார்த்தேன், அங்கேருந்து ஆக எனக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நான் எங்கெல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ ஃபஸ்ட்டு டிவிஷன் மேட்ச் ஆனேன், லீக் மேட்ச் ஆனேன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஆனேன். ஸோ இதெல்லாம் நான் நல்லா பண்ணால் தான் எனக்கு அதை கிடைக்கணும்னா நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ ஐபிஎல் இந்த வருஷம் நல்லா பண்ண காரணம் ஒவ்வொரு மேட்சும் நான் நல்லா பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு மேட்சும் நல்லா பண்ணுவோம். இந்த மேட்ச் நல்லா பண்ணுறோம் அப்படியே ஓகே நான் அப்படி இருக்கேன் அப்படிலாம் இருக்க மாட்டேன். அதுக்கு அடுத்த மேட்ச் நல்லா பண்ணுங்கிறதுக்காக ஒரு இதெல்லாம் நல்லா பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உன்னோட கோலை நோக்கி உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக கொடுப்பாங்க. எனக்கு கடவுள் ரொம்ப நம்பிக்கை அதிகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.